கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன் செய்தியிலே மூன்றாவது தலைப்பு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தோத்தேரம் இயேசுநாதா, தோத்தேரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நென்னாடியார் திரு நாமத்து நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நென்னாடியார் திரு நாமத்து நாதரவேல். இன்றைத்து நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைத்து நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவ பொது வலியாம், நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவ பொது வலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கே, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆண்டி இகத்தில் வேறொரு தாத்தா மெல்லை பரணே, நீரே ஆண்டி இகத்தில் வேறொரு தாற்றமில்லை பரணே. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல தேவனுடைய ஒரு விசேஷமான ஒரு தன்மையை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 65வது அதிகாரம் 5வது வசனம். பூமியின் கடையாந்திரங்களிலும், அதாவது உலகத்தின் எண்டுவர் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கை இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அருமையா இருக்கு. ஒருத்தரும் அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியும். இப்ப விருதுநகர்ல நான் இருக்கேன். டாக்டர் லைசாண்டருடைய மகன் தான் எனக்கு தெரியும். இந்த ஊர்ல எங்க அப்பா தொழில ஆரம்பிச்சாரு, ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சாரு. நாங்க 1982 இருந்து என்னுடைய பிராக்டிஸ விருதுநகர்ல ஆரம்பிச்சிட்டேன். விருதுநகர்ல கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும். ரோட்ல போன லைசாண்டர் மகன் நான் சொல்லிடுவாங்க. ஆனா மதுரையில போன ஒரு பேருக்கு என்ன தெரியாது, ஏதோ ஒரு கிழமை போறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் சங்கீதம் 65வது அதிகாரம் 5வது வசனத்துல இது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியின் லாஸ்ட் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரத்திலும், சமுத்திரம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிகேஷன் இல்லாத இடம் தான் சமுத்திரம். சுற்றில என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும், தீவு. சமுத்திரத்துக்குனால ஒரு தீவு இருக்கும். அங்க இருக்கிறவங்களுக்கும் இது அப்ளை ஆகும். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, இதுதான் மேட்டர். இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனாலே எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு. நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறீர். நம்ம ஒவ்வொன்னா நம்ம பார்த்தோம். ஒரு கல்லை பார்த்தோம். அந்த கல்லை குறித்து போன வாரம் தியானிச்சோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே சங்கீதம் 65வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 65:11 இது ஆண்டவர் செய்கிற பல பயங்கரமான காரியத்துல
ஒரு விசேஷமான காரியம். இது ஸ்பெஷல். எப்பவுமே ஸ்பெஷல் ஒன்று இருக்கும். ஒரு பண்டிகை நாள் அது ஸ்பெஷல் டே. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போனஸ் வாங்கிடுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் புதுசா வாங்கிடுவாங்க, சிலர்லாம் வீட்டு வெள்ளையெல்லாம் அடிச்சிருவாங்க. அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அதுபோல இங்க ஒரு ஸ்பெஷல் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 65வது அதிகாரம் 11வது வசனத்தை, வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாக பொழிகிறது. இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதற்கு விளக்கத்தை 9வது வசனத்துல இருந்து பார்க்கணும். இது மலை. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மலையை கொடுக்கிறார். அந்த மலையை தேவரீர் பூமியை விசாரித்து அதுக்கு நீர் பாய்ச்சுகிறீர். பூமிக்கு நீர் பாய்ச்சுகிற தேவன் இன்னைக்கு மலையை குறித்து ஒரு அறுவடை பயிர் அதை பார்க்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே மலையை குறித்து யோபுல இருந்து உங்களுக்கு காமிச்சேன். அது மழை எப்படி பெய்கிறது, நீர் அணுக்கள் அப்படியே போகுது, மேகத்துக்கு போயிருக்கு. ஆண்டவர் ஒரு கையில டார்ச் வச்சிருக்கிறார். அந்த டார்ச்சுக்கு பேரு மின்னல். அந்த மின்னலை அடிக்கிறார் கையில இருக்கவருக்கு. அடிச்ச உடனே அப்படியே சொர போய் மேகத்து மேல அடிக்குது. மேகத்தை அடிச்ச உடனே அந்த மேகத்துக்கு கட்டளை கொடுக்கிறார், எங்க போய் நீ பெய்யணும். அந்த மலையை ஒரு இடத்துக்கு தண்டனையா அனுப்புறார், ஒரு இடத்துக்கு ஆசீர்வாதமா அனுப்புகிறார், ஒரு இடத்துக்கு கிருபையா அனுப்புகிறார். அதெல்லாம் நம்ம தியானிச்சிட்டோம். அந்த மழை பெய்யுறது பாத்தீங்களா, அந்த எப்படி பெய்யுறது நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது மழையினாலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். மழையினாலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலும் அதை மிகவும் செழிப்பாக்குகிறது. இந்த தேவ நதிங்கிறது ஆண்டவர் அனுப்புகிற ஒரு ஆசீர்வாதமான மலை. அது போகும்போது செழிப்பு கொடுக்குது. செழிப்பு. இப்ப நன்மையினாலே முடிசூடுகிறதுனா அது ஸ்பெஷல். எல்லாருக்கும் ஒரு விளைச்சல் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் விசேஷமான ஒரு நன்மை அனுப்புறாரு. அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஸ்பெஷல் ஆசீர்வாதம். இந்த ஸ்பெஷல் ஆசீர்வாதங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. ஒவ்வொருத்தருக்கு அந்த விசேஷமான நதி அதை அனுப்புறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போம். தேவ நதி அனுப்புறாரு. அது போய் ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் கொடுக்குது. கொடுத்துச்சா? ஆசீர்வாதமா? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்துல இதுதான் நன்மையினாலே முடிசூட்டுகிறார். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன். 100% ஆசீர்வாதம் ஒருத்தனுக்கு கிடைக்கணும். இவன் பஞ்சத்துல விதைக்கிறான். பஞ்சத்துல விளைச்சானா உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா. ஆனா இங்க 100 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு எதனால கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 65வது அதிகாரம் 9 தேவர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவனதினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறது. ஈசாக்குக்கு 100%. இதுதான் இந்த நன்மையினாலே முடிசிட்டு. அதன் வரப்புகள் தனியத்தக்கதாக அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலையினாலே கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறது. இதெல்லாம் அவர் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 100%. ஈசாக்கு நடந்துச்சா? நடந்துச்சு. அதான் நீங்க பார்க்க போற ஒரு பயங்கரமான காரியம். இந்த பயங்கரமான காரியங்கிறது 2 வகையில பார்க்க சொல்லிருக்கேன். திரும்ப நான் சொல்றேன். எகிப்து ராணுவம் இஸ்ரேல் மக்கள் பின்னாடி துரத்துது. செங்கடல் 2 குழந்துருச்சு. நடுவுல விரட்டிக்கிட்டே போறாங்க. அப்ப யாருக்கு பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க, எகிப்தியருக்கு.
எப்படி எகிப்துக்கு பயங்கரமாச்சு? தேவன் யுத்தத்துக்குள்ள வந்துட்டார். அவர் என்னைக்கு யுத்தத்துக்குள்ள வந்துட்டாரோ அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஆசீர்வாதமாச்சு, எகிப்தியர்களுக்கு பயங்கரமாயிடுச்சு. அந்த ஒரு பயங்கரம் இருந்துச்சு. அதுபோல ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி பிலிஸ்தீனை தேர்த்து கொண்டு போயிட்டாங்க. தாகோன் கோயில கொண்டு இதுக்கு வச்சாங்க. தாகோன் கோயில வச்ச உடனே ஆண்டோடைய வல்லமை வெளியே வராச்சு. அந்த வல்லமை பயங்கரமான வல்லமை. அதான் சங்கீதம் 65வது அதிகாரம் 5வது வசனம், நீர் பயங்கரமான காரியங்களை செய்ததுனாலே இது வேற பயங்கரம், இது பயம் உண்டாக்குற பயங்கரம். ஆனா இப்ப நம்ம அதை பார்க்க போறது இது ஆசீர்வாதம் என்கிற பயங்கரம். ஆசீர்வாதம் என்கிற பயங்கரம். அப்பா என்ன சூப்பரா பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க. சூப்பர். அந்த சூப்பரை தான் நம்ம இங்க பார்க்கணும். இந்த சூப்பரை முதல்ல 65வது அதிகாரம் 11 வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசுன்னா ராஜாக்கு தலையில வைப்பாங்க. அந்த முடி சுட்டுறாங்க. உமது பாதைகள் நெய்யாக பொழிகிறது. நெய்யாக பொழிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் தேவ நதியினாலே என்ன செய்யறாரா, அதை நிரப்புகிறாராம். அது சங்கீதம் 65வது அதிகாரம் 9-10. இந்த தேவ நதிங்கிற ஒரு நதி, அது ஆசீர்வாதங்கிற நதி போகும் பொழுது நடக்கிறது என்னன்னா, ஈசாக்கு விதை விதைத்தான், ஆண்டவர் 100% கொடுத்தார். சரி, தேவனுடைய ஒரு டெக்னிக், ஒரு வித்தியாசமான டெக்னிக். இந்த டெக்னிக்கை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கோங்க, லேவியராகமம் 25வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமம் 25:19. பூமி தன் கனியை தருமா? தரும். எப்ப தரும்? ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கும். அவர் தேவ நதி அனுப்பணும், செழிப்பு கொடுக்கணும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாக இருக்கிறீர்கள். இப்ப 25வது அதிகாரத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு சம்பவத்தை பார்க்க. அது யூப்ளிங்கிறது 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் வரும் பொழுது அங்க ஒரு விசேஷமான ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 வருஷம் நீ வேலை செஞ்சிட்டப்பா, இப்ப நீ ரெஸ்ட் எடுக்கணும், அந்த நிலமும் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு கன்சர்ன் ஆண்டவர் பாத்தீங்களா, ரெஸ்ட், ஓய்வு தேவை. நான் 365 நாள் வேலை பார்க்கிறேன், எனக்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, இன்க்ளூடிங் சண்டே நான் ஆஃபீஸுக்கு போயிருவேன். ஆனா வீட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், படுத்தா அப்படி ஒரு தூக்கம் தூங்கிடுவேன், பீஸ்ஃபுல் ஸ்லீப். இது ஆண்டவர் கொடுக்கிற ஓய்வு. சரி, இங்க நம்ம பார்ப்போமா? 20வது வருஷம், 7ஆம் வருஷத்திலே எதை புசிப்போம், நாங்கள் விதையாமலும் விளைத்ததை சேர்க்காமலும் இருக்கும் என்று சொல்வீர்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை கொடுக்கலாமா? 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு 8வது வருஷம் வேலை செய்யாத அப்படிங்கிற சோத்துக்கு என்ன செய்யறது ஆண்டவரே? நாங்களும் சாப்பிடணும் இல்ல, எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல, நாங்க என்ன செய்யறது ஆண்டவரே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தார் அப்படின்னு பைபிள்ல அப்படிதான் இருக்குது. வாசிச்சு பாருங்க. என் சொல்வீர்களானால் 21வது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, உனக்கு நான் 6ஆம் வருஷத்திலே உனக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணு. 6வது வருஷம், 7வது வருஷத்துக்கு 6வது வருஷமே அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுகிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலன். நான் பார்த்துக்கேன், ஆண்டவர் நீ என் சொல்ல கேட்கறதுக்கு அட்வான்ஸா நான் என்ன செய்ய போறேன்னா, 6வது வருஷம் 3 டைம்ஸ், ஒரு வருஷத்துல ஒரு 100 மூட அரிசி கிடைக்குது உதாரணம். 6வது வருஷம் 300 மாறிடும். அவ்வளவு என்னையா உனக்கு மட்டும் 300 மூட வந்திருக்கு, அது ஏன் தெரியுமா ஐயா? இது 6வது வருஷம். 7வது வருஷம் நான் என்ன செய்யணும், ரெஸ்ட் எடுக்கணும், நானும் ஓய்வு எடுக்கணும், என் நிலத்துக்கும் ஓய்வு கொடுக்கணும். அதனால எங்க ஆண்டவர் 6வது வருஷம் 3 டைம்ஸ். இது எப்படியா முடியும்? அதான் எங்க ஆண்டவர். ஆனா எனக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது. பாருங்க, நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9வது வருஷம் மட்டும் பழைய பலனை சாப்பிடுவீங்க. அதன் பலன் விளையும் வரை பழைய பழசுனா பழைய சொல் கிடையாது. இந்த 3 வருஷமாக நீங்க சேர்த்ததை பத்திரமாக்கணும். சரி, பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன். விருதுநகர்ல ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் இருக்க. இப்ப அவர் 66, ஒரு சீனியர் மேன். அவரு நான் எங்களுக்கு கொஞ்சம் பணம் டிரான்சாக்ஷன், கொஞ்சம் பணம் வாங்க அந்த ஸ்டேஜில், ஆரம்ப ஸ்டேஜில் அவர் தான் எங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுப்பார். இப்பெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஸ்டேஜில் மாற்றிட்டார். வட்டிக்கு பணம் வாங்குறதுக்கு நான் போவேன், எங்கள் அப்பா கடத்துலவே நான் போவேன். கேட்டால் கொடுப்பாரு, ஒரு ப்ரோ நோட்டில் சைன் பண்ண சொல்லுவார்.
அப்புறம் அவரு கேஷுவலா பேசுவார். அவர் சொல்வாரு, இப்ப இருக்கிற பசங்களுக்கு சார் பிசினஸே தெரிய மாட்டேங்குது. மல்லிங்கிற ஒரு அந்த மல்லி விலைக்கு வாங்கி வைக்கிறாங்க சார், அடிக்குது, லாபம் விலை எகுறுது. அவங்க உடனே என்ன செய்யறாங்கன்னா, அதை வச்சு நீங்க பார்க்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு 3 வீடு ஒரே மாதிரி கட்டியிருப்பாங்க. அது மல்லியில கிடைச்ச லாபத்தில் உள்ள வீடு. அவர் சொல்றாரு, சார் இவங்க தப்பு பண்றாங்க சார், அந்த பணத்தை பத்திரமா வச்சிருந்து அடுத்து 2 வருஷம் கழிச்சு ஒரு லாஸ் வரும், அந்த நேரத்துல இந்த லாபத்தை பேலன்ஸ் பண்ணணும். நாங்களாம் அப்படிதான் சார், எங்களுக்கு கிடைச்ச லாபத்தை கேர்ஃபுல்லா கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு மாதிரி சில ஆளுகளுக்கு வட்டி கொடுப்போம், சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா பணத்தை இந்த மாதிரி முடக்க மாட்டோம். அடுத்து ஒரு லாஸ் வரும்போது நாங்க அப்படியே தாங்கிக்கிடுவோம் அப்படின்னாரு. அந்த மனுஷனுக்கு இந்த அறிவு நிக்கல, பசங்களுக்கு கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இதுதான் அந்த 3 வருஷத்துல பலனை கொடுக்கிறார். சரி, இப்ப ஸ்பெஷல் பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வேதத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு விசேஷமான ஒரு கிருபையை தருவார். என்ன கொடுப்பார்? விசேஷமான கிருபையை கொடுப்பார். அந்த விசேஷமான கிருபை எப்படி நமக்கு கொடுப்பார்னா, நம்ம அவரை விசுவாசிக்க வேண்டும். எவ்வளவு போல அவர் விசுவாசிக்க ஆண்டோடைய சத்தியத்தை நம்மளுடைய உள்ள வந்து அவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போம். இப்ப நமக்கு இந்த பயங்கரமான காரியத்துல ஸ்பெஷல் முதல் ஆமோஸ் 9:13 பக்கம் 1071 ரைட். ஆமோஸ் 9:13 இது 1000 வருட அரசாட்சியில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் வசனத்தை வாசிக்கும் போது 65வது அதிகாரத்துல இந்த வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற மக்களுக்கு இது சேரும், சமுத்திரத்துல இருக்கிற தீவுல இருக்கிறவங்களுக்கு இது வந்து சேரும். இது எல்லாத்துக்கும். அது மாத்திரம் கிடையாது, இந்த நம்முடைய காலங்கள் முடியுது, அடுத்து ஒரு 1000 வருட அரசாட்சி வரப்போது, அன்னைக்கும் இந்த ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆமோஸ் 9:13 இதோனா அது இப்பொழுது இருக்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இப்ப கிடையாது. நம்ம இந்த பூமிக்குரியவர்களா? எஸ், இந்த பூமிக்குரியவர்களா இங்கதான் இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் நம்முடைய நாசி சுவாசம் முடியும் போது நம்ம இந்த பூமியை விட்டுட்டு பரதேசுக்கு போயிடும். பரதேசில நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். அடுத்து ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது நம்மளை எதிர்கொண்டு போய் பூமியில இருக்கிறவங்களும் எல்லாரும் போய் ஒரு ஆட்சி வரும். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் முடிஞ்சது. 1000 வருட அரசாட்சி. 1000 அரசாட்சி இந்த பூமியில நடக்கும், வேற பூமி கிடையாது. அந்த பூமியில் என்ன நடக்கும்? இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும், திராட்சை பழத்தை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து, பர்வதங்கள் திராட்சரசமாய் கடந்து வடிகிறது, மேடுகள் எல்லாம் கரைகிறது, நாட்கள் வரும். இது ஒரு காலத்து. இது என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய தாத்தா காலத்துல நெல் பயிரிட்டாங்கன்னா அது வந்து 3 மாதம் கழிச்சு தான், இல்ல 6 மாசத்துக்கு பிறகு தான் அறுவடை. வருஷத்துக்கு 2 தடவை. ஆனா அதுக்கப்புறம் 5008 அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் விதையை கொண்டாந்தாங்க, கிராஸ். இந்த 5008 அப்படின்னு என்னன்னா, அது வந்து 6 மாசத்துக்கு உள்ள வருது. 3 மாசத்திலேயே அந்த விதையை போட்டீங்கன்னா ரிவார்டு கிடைச்சு. ஆனா அதனுடைய வைக்கோல் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஹைட் கம்மியா இருக்கும், இனிமேல் குள்ளமா இருக்கும். இப்ப எங்க தாத்தா சொல்லுவாரு, நாங்க அந்த காலத்துல எங்களுக்கு வைக்கோல் அவ்வளவு கிடைக்கும், ஆனா வெயிட் பண்ணணும். இப்ப குள்ளமா இருக்கு, வைக்கோல் கம்மியா இருக்கு. தாத்தா, வைக்கோல் முக்கியமா நெல்லு முக்கியமான கேட்டேன். எனக்கு தெரியாதாடா, நெல்லு முக்கியம், ஆனா வைக்கோல் முக்கியம். எவ்வளவு விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்குவாரு. இங்க நம்ம பாக்குறோம், ஒரு பக்கம் என்ன செய்யறான்னா, ஒருத்தன் உழுதுகிட்டே போறான், உழுதுகிட்டே போயிட்டே இருக்கிறான். அவன் பின்னாடி என்ன செய்யறான், அந்த பழத்தை அறுத்து திராட்சை ரசம், அந்த திராட்சை ரசமாகி அது ப்ராசஸ் முடியறதுக்குள்ளேயே அடுத்த பயிர். இப்படி வந்து அதனுடைய பழத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அதன் கனிகளை பூசிப்பார்கள். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பயங்கரமான காரியத்துல
ரிவார்ட். இது இப்ப கிடையாது, 1000 வருட சாட்சியில இப்படி ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஓசியா 2வது அதிகாரம் 21வது வசனம். காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். மறுமொழி நாங்கள் அர்த்தம்னா ஆண்டவர் சொல்வாரு, இது ஸ்பெஷல் பீப்புள், ஏன் மக்கள், இவங்களுக்கு நீயே வித்தியாசமா மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி. அதனால பூமி தானியத்திற்கும் திராட்சரசத்துக்கும் என்னைக்கும் மறுமொழி கொடுக்கும். மறுமொழினா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் பேசுகிறார், என் பிள்ளைகள் இடத்துல போய் மழை பெய்யும், அது ஆசீர்வாதமான மழையா இருக்கணும், தேவ நதியா இருக்கணும், போய் ஊற்றி அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடு அப்படிங்கிறாங்க. அது பூமி தானியத்திற்கும் திராட்சரசத்திற்கும் என்னைக்கும் மறுமொழி கொடுக்கும். ஆண்டவரே, நான் நல்ல மழையா கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்லி மழை செய்ய அங்க வைப்பேன். கரெக்டா பெய்யும், எக்ஸஸா பெய்யாது. அது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மறுமொழிங்கிற ஆன்சர். இது நீங்க புரிந்து கொள்றதற்கு சாபம் வந்தா எப்படி இருக்குன்னு தெரியும். அது தெரிஞ்சா தானே இது புரியும் உங்களுக்கு. இல்லைன்னா அப்படி நடந்துட்டே இருக்கு நினைக்கிறீங்க. நோ, சாபத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சாபத்துல உபாகமம் 28வது அதிகாரம் 22வது வசனம். இப்படி இருக்கிற வானத்தையும் இப்படி இருக்கிற பூமியையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாப்போமா? 28வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சல், உஷ்ணம், எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணினாலும் வாதிப்பார். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்து பாருங்க. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலம், ஒரு சொட்டு தண்ணி வர்றது வெண்கலம். உன் கீழே உள்ள பூமி இரும்பு. வெண்கலம் ஸ்ட்ராங்கா, இரும்பு ஸ்ட்ராங்கன்னா ஹார்ட். ஆனா அப்படிப்பட்ட வெண்கலமும் இரும்புமா இருக்கிற பூமியையும் வானத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதமாலே ஏன் பிள்ளை பெஞ்சு ஊத்தும் அன்னைக்கு அவங்க கிடைக்கக்கூடியது ஆசீர்வாதம். முன்னாடி எப்படி பதில் இருந்துச்சுன்னா, அப்படி 24வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, உன் தேசத்து மலையை கர்த்தர் புழுதி மண்ணுமா, மலைக்கு பதில் புழுதி மண்ணு தான் வரும். இது எங்க வரும் ஆக்சுவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாலைவனத்துல இப்படி வரும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது இது இல்ல, ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சரி, மறுபடியும் எடுத்துக்கொள்ளுமா? ஓசியா 2:22. ஓசியா 2வது அதிகாரம் 22வது வசனம், பக்கம் 1050 மறுமொழி. ஆன்சர் எப்படி கொடுக்க போற பாத்தீங்களா? 2:22. பூமி தானியத்திற்கும் திராட்சரசம் இன்னைக்கும் மறுமொழியாக கொடுக்கும். இவைகள் மறுமொழி கொடுக்கும். அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ஹார்ட் அப்படி இருந்ததுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இது எதற்காக அவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பிள்ளைகளுக்கு என்னுடைய ஸ்பெஷல் ஆசீர்வாதம். சரி, அடுத்து இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எடுத்துக்கலாமா? ஏசாயா 35வது அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 35. அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து. இது மாறுது. ஆண்டவர் ஒரு மறுமுத்தளவு கொடுக்க சொல்றாரு, அது மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். காரணம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வர்றதுனால அது மிகுதியாய் செழித்து. செழிப்புனாலே செழிப்பு, மிகுதியான செழிப்புனானா அதான் பயங்கரம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் பஞ்சத்துல விதைக்கிறாங்க, ஈசாக்கு விதைக்கிறான் 100 மடங்கு கிடைக்குது. அது போல எங்கேயும் பார்க்கிறோம். பூரித்து ஆனந்த கழிப்புடனே பாடும் லிபனோன் மகிமையும் கர்மேல் சர்வ அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தை தான் நம்ம பார்க்கிறோம். மகத்துவம் ஸ்பெஷல். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் ரோட்டு வழியா போறாங்க. ஆனா ஒரு மினிஸ்டர் வந்துட்டாருன்னா என்ன ஆகும்? அந்த ஊரே ஒரு வித்தியாசமா மாறிடும். அதுபோல 6வது வசனம் வாசிங்க. ஏசாயா 35:6. அப்பொழுது எப்ப ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவு கெம்பீரிக்கும், வானாந்தரத்திலே தண்ணீர்களும் கடும் வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்திரையான தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிறம் நீரூற்றாகும். இதெல்லாம் எப்ப மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய பயங்கரம். அந்த பயங்கரங்கிறது டெரர் கிடையாது, பிளஸிங். பிளஸிங் கொடுப்பாரா? கொடுப்பார். அதை பார்க்கும்போது மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அதற்கு தேவை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 3வது வசனம் 35:3, தள்ளாடுகிற கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுத்தும். முழங்கால்கள். போன வாரம் நான் ஓபி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கிறிஸ்தவ நண்பர், ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்குறேன். நம்முடைய சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு வரவர். அவரு திருத்தங்கல்ங்கிற ஒரு ஊர்ல இருக்கார். அவருடைய மனைவியும் வந்தாங்க. அவரு முழங்கால் வலிக்குது சார் அப்படின்னாரு. நான் முழங்கால பார்த்து 2 காலையும் பார்க்குறேன். 2 காலம் நல்லா காப்பு காய்ச்சிருக்கு முழங்கால். எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. வந்தார், நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். மனைவி சொல்லுது, சார் 1 மணி நேரம் அவர் முழங்கால விட்டு எந்திரிக்க மாட்டார் சார். 1 மணி நேரம் முழங்காலே நிப்பார் சார். நான் பைய கேட்டேன், இன்னைக்கு என்ன வசனம் வாசிங்க பிரதர் அப்படின்னு கேட்டோம்னா ஷாக் ஆயிட்டார். சார் எந்த வசனம் வாசனம் மறந்துருச்சு சார். அதாவது அவர் ஜெபிக்கிற மனிதன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வசனத்தை தியானிக்க மாட்டேங்கிறார். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு என்னுடைய செய்தி நீங்க கேளுங்க, யூடியூபுடைய கோடை காமிச்சேன், இதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னேன். இதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழங்கால்கள் முடங்கணும், காப்பு காய்ச்சிருச்சு, அது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணா வசனம். வசனத்தின் மூலமா தான் இது கிடைக்கும். சரி, இது எல்லாமே 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது 1000 வருட அரசாட்சியில் வருகிற வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கலப்புடன் பாட்டு சீயோனுக்கு வருவார்கள். பார்த்தீங்களா? 1000 வருஷம் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்பி அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தப்பி ஓடி போகும். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம். மீட்கப்பட்ட ஒரு கூட்டம், ஆண்டவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டம் இங்க வர்றாங்க. சரி, அடுத்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பயங்கரமான காரியம், ஆண்டவர் செய்கிற பயங்கரமான காரியம். ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனம். 55:11. அப்படியே சரி 12. 55:12 அடுத்த ஆசீர்வாதம் பயங்கரத்தில் வருவது. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைக்கும். காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி. அது கர்த்தருக்கு கீர்த்தியாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளம். நிர்மூலமாக இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போப்போம். ஆசீர்வாதமான மலையை நம்ம பார்த்தோம். இப்ப ஆசீர்வாதமான இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதானமாக கொண்டு போகப்படுகிற பர்வதங்கள், சீயோன் பர்வதம். மலைகள் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி. அது ஏன் கம்பீரமாக முழங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு காலத்துல பாவத்தில் இருந்தாங்க. ஆண்டோடைய ஆசீர்வாதம் மலையாக பொழிஞ்சிச்சு. இப்ப அவங்களை என்ன செய்யறாரு, ஒரு சூப்பரான ஒரு இடத்தை கூட்டு வர்றாரு. இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா, மிருது செடி. இந்த மிருது செடி இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளம். சகரியா 1வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. மிருது செடி ஒருத்தர் உலாவி வருகிறார். இந்த மிருது செடினாலே என்ன அர்த்தம்? அது இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளம். சரி, கடைசியாக ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து இதை முடிக்க போகிறோம். இந்த கொண்டு போய் சேரக்கூடிய இடமாகிய பர்வதம் வாசிப்போம். யோவேல் 3:18 பக்கம் 106:3. யோவேல் 3வது அதிகாரம் 18வது வசனம். ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கூட்டி போறார். யார? மீட்கப்பட்ட ஜனங்கள். அங்க போய் சேர்ற மக்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து. இந்த கர்ச்சிக்கிறதுங்கிறது யாரு வாயிலிருந்தோம்னா, ஒரு சிங்கம். அதாவது காட்டினுடைய ராஜா கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமி அதிரும்.
மறுமொழி கொடுக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப அதிருது. ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேலுக்கு அரணான கோட்டையும் இருப்பார். அவர் கோட்டையா இருக்கிறவர் பிள்ளைகள் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்தீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமா இருக்கும் அந்நியர்கள். அப்ப இங்க ஆண்டவர் நம்மளும் ஒன்னா இருக்க போறோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம், தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம், தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. அப்படி ஆண்டவர் அதிர்றாரு, மக்கள் எல்லாம் கூட்டு வந்து சேர்க்கிறாரு. 18வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு யோபேல் 3:18 அக்காலத்தில், இந்த காலம் 1000 வருட அரசாட்சி. பர்வதங்கள் திராட்சை ரசமாக பொழியும், மலைகள் பாலாக ஓடும். உங்களுக்கு யூதா ஆறுகள் எல்லாரும் பிரகாவித்து ஓடும். பிரகாவித்து ஓடுங்கிறது யார வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய நதி இருக்கு. அந்த நதியை கடக்கவே முடியாது. கடக்க முடியாத நதி கடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். யோர்தான் அந்த நதியுடைய பேர். அப்படி பிரகாரித்து அப்படின்னு புரண்டு வருது, கடந்து போக முடியாத அளவுக்கு. அதே வார்த்தை இங்க சொல்ற, பிரகாரித்து ஓடும் ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தி என்னும் பழத்தகம். அந்த ஊற்று எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதனால ஆனால் யூதாவோ சதா காலங்களும் எருசலேம் தலைமுறைகளும் குடியேறப்பட்டிருக்கும். நாம் ஒரு நாள் அங்க போய் சேர போயிடும். இது எதனால நம்மளால அங்க போய் சேர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுத்திருக்காரு ஏற்கனவே. அதனுடைய பேரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதுபோல இங்க அது வரப்போகிறது. அதற்கு மலை எப்படி அவர் கொடுப்பாருங்கிறத மட்டும் பார்த்து இதை முடிக்க போகிறோம். ஆமோஸ் 9வது அதிகாரம் 6வது வசனம். ஆமோஸ் 9:6. மலையை ஆண்டவர் எப்படி கொடுக்க போகிறார் வாசகம். அவர் வானத்தில் தமது மேல் அறையை கட்டி பூமியின் தமது கீழறையை அஸ்திபாரப்படுத்தி, மேலறை கீழறை 2 அறை இருக்கு. மேலறையில மழை தண்ணீரத்தை அடுக்கி வச்சுறாரு. அது மேகத்துல இருக்குது. அடுத்து கீழ் அறைங்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் கீழறை. அந்த ஏரியா அவங்களுக்கு தான் மழை வேணும். கீழ் அறையை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர், அவருடைய நாமம். இவர் தான் ஆசீர்வாதமான மலையை கொடுப்பார். இந்த ஆசீர்வாதமான மலை வரும்பொழுது என்ன நடக்குங்கிறத வாசிச்சு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். சங்கீதம் 65வது அதிகாரம் 11வது வசனம். இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷத்தை உங்களுடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறேன். அந்த வருஷத்துல கிடைக்கக்கூடிய மழை ஒரு ஆசீர்வாதமான மழையா இருக்கும். அந்த ஆசீர்வாதமான மழை பெய்ய 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 அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வாதத்தின் மழையை தருகிற தேவனா இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிசூட்டுகிற அனுபவத்திற்குள்ளே அழைத்து செல்வதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.